அன்பு மரணம் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஆக்சுவலாக வீடியோ போட முடியல, நம்ம குழந்தைங்களோட பிஸி சர்க்குலேஷனில் இருக்கிறதுனால. நானும் நினைப்பேன் உங்க கூட ஷேர் பண்ணணும், பேசணும், நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க, ஆன்சர் பண்ணணும்னு நினைப்பேன். பட் என்னென்னா அதுக்குரிய டைம் இப்போ பண்ணிடலாம் அப்போ பண்ணிடலான்னும் போது பசங்க ஏதாவது ஃபுரும் பண்ணிடுவாங்க, அதுலேயே கான்சன்ட்ரேஷன் போயிடுது. ஸோ அதனால் பண்ண முடியல, மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. இதுக்கு என்ன காரணம், இப்படி இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க. அதை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீனேஜ், நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், அந்த டீனேஜில் வந்து ஒரு சில வந்து லவ், அதாவது எதிர்பார்ப்புகள், ஒருத்தர் மேலே அஃபைர் ஆகிறது, ஒருத்தர் மேலேயே நாட்டம் கொடுக்கறது, நிறைய விஷயங்கள். இப்போது ஆட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொருளையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ இந்த மாதிரி அந்த ஏஜில் வந்து ஒரு சில விஷயங்கள், ஒரு பொண்ணு கூட, ஒரு பையன் கூட அவங்க செய்கிற சின்ன சின்ன மூமெண்ட்ஸு, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ரசிக்க ஆரம்பிப்போம், லவ் பண்ண ஆரம்பிப்போம். எங்கேயுமே கிடைக்காது, அதாவது வெளி உலகத்தில் பார்க்காத ஒரு சில விஷயங்கள். நம்மக்கிட்ட ஒருத்தவங்க கேரிங்காக இருக்காங்க, ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க, இல்லை நீ என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தான் ஒரு சில விஷயங்கள்லாம் கேரிங்கில் விழுகிறது அந்த டீனேஜில். ஸோ அந்த டீனேஜில் வந்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஒரு ஃபீல் ஆகும். அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அந்த டச்சிங் ஃபீல் ஆகும்போது எந்த ஒரு கேட்டகரியில் வேணாலும் அந்த ஒரு லவ் ஃபீல் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க லவ் பண்ணேன் மேம். நான் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணேன். பட் அவங்க வீட்டில் ஒரு சில விஷயங்களை ஒத்துக்கல. அவங்க அப்பா சூசைட் அட்டன் பண்ணார். ஸோ எங்களோட லவ்வை வந்து நான் வந்து பிரேக்கப் பண்ணிட்டோம். என்னென்னா அவளோட நினைவுகள்லேருந்து என்னால் வெளியில் வர முடியல. எங்கேயாவது ஒரு சில இடங்கள், நானும் அவங்களும் ஒரு சில இடங்களுக்கு போன இடங்களுக்கு நான் வந்து திருப்பி போனேன்னா அது திருப்பி என்னை நினைவுபடுத்துது. என்ன பண்ணுறது, நான் வந்து அது ஒரு சுகமான நினைவா இல்லை அது எப்படின்னு சொல்ல தெரில. பட் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. பட் எனக்கு மேரிட் ஆயிடுச்சு, நான் தப்பு பண்ணல. நான் வந்து நாங்கள் 2 பேரும் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது என் ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். பட் அதை தாண்டி ஒரு சில விஷயம் என்னை வந்து ஒரு ஃபீல் பண்ண வைக்குது, ஒரு எமோஷ்னல் ஆக்க வைக்குது. ஸோ அதுக்காக என்னோட கணவரோ என்னோட குழந்தைகளோ எனக்கு எந்த குறையும் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. எந்த குறையும் இல்லாமல் தான் என் வாழ்க்கை போகுது. ஆனாலும் எனக்கு அந்த ஒரு நினைவுகள் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னென்னா ஃபஸ்ட் லவ் அண்ட் பெஸ்ட் லவ்னு சொல்லுவோம். நம்ம அந்த டீனேஜில் வர்ற ஒரு சில விஷயங்கள் அது லவ்வாக இருக்கட்டும், இல்லை ஒரு சண்டையாக இருக்கட்டும், இல்லை தவிர்க்க முடியாத ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனையாகட்டும், அது ஆள் மனசுக்குள்ளே போய் பதிய ஆரம்பிக்கும். அது நம்மளை விட்டு போகாது. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. சில விஷயங்களை ட்ராவல் பண்ணும்போது நம்மளை அறியாமல் டிஸ்டர்ப் ஆகுறது, அது ஒரு ஃபீல் ஆகும். அது ஒரு என்ன சொல்கிறது, சினிமாலெலாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு சாரல் காற்று பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது அது ஒரு லைட்டாக மூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு போகும். அதனால தப்பு கிடையாது. பட் அதுக்கு அடிக்ட் ஆகிட வேண்டாம். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இப்போ என்கிட்ட கேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஃபீல் ஆகுது. அவங்க ஃபோன் எடுக்கலைன்னா கோவம் வருது, அவங்க மெசேஜ் பண்ணலைன்னா கோவம் வருது, ஏதாவது பேசினா அது வந்து ஓகே வேறு எதாவது பேசலாமா அப்படின்னு அடுத்த தாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா கோவம் வருது. எதனால வருது? எனக்கு அந்த டைமில் ஆன ஒரு ஃபீல் இப்போ இங்கே வருது அப்படின்னு சொன்னாங்க. இருக்கும், அதாவது எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயங்களும் நம்ம ஷேர் பண்ண போகிறது கிடையாது. அதை என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன், ஒரு லவ்வர்கிட்ட தான் வந்து ஷேர் பண்ணணும் கிடையாது. இது லவ்வே கிடையாது. ஆக மொத்தம் ஒருத்தரை பிடிக்குது அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்கள நம்புகிறோன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள நம்புகிறோம், அவங்கள நம்பி எல்லாம் சொல்கிறோம். அவங்க நம்ம கூட நம்ம வீட்டில் நம்ம இல்லை, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட அவங்க நம்ம ஃபேமிலியை பார்த்துக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வரும். எப்படி அப்பா அம்மா கிட்ட வருதோ அந்த நம்பிக்கை அந்த பர்சன்கிட்டே வரும். ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் தப்பு கிடையாது. பேசுங்க, ட்ராவல் பண்ணுங்கள், லவபிளாக நடந்துக்கோங்க. அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கும் ஃபேமிலி இருக்குது, நம்மளுக்கும் ஒர்க் இருக்குது, அதில் அடிக்ட் ஆகிடக்கூடாது. நான் வந்து அன்பு வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, இந்த பர்சன்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. இதெல்லாமே வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தானமும் தர்மமும் தனக்கு மிஞ்சி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா ஒரு ஃபீலிங்ஸும் நம்ம வீட்டுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம வேலையை தாண்டி தான் எல்லாமே. அது தப்பும் கிடையாது, பட் அது ரைட்டும் கிடையாது. எல்லாமே அளவோடு இருந்துக்கிட்டால் ஒரு சில ப்ராப்ளம் வராது.
ஸோ அந்த பர்சன் கூட சொல்கிறதோ, அந்த பர்சன் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறதோ, அந்த பர்சன் கூட மணிக்கணக்கில் பேசுகிறதோ தப்பு சொல்ல வரல. அதனால ஒரு சில விஷயங்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதனால ஒருத்தவங்க ஹேட் ஆகிடக்கூடாது, அதனால ஒரு சில விஷயங்கள் கஷ்டப்பட்டுறக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தோணும் ஒரு சில விஷயங்கள் அவங்க பேசிட்டு நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது வெயிட்டிங்கில் போனோம், அவங்க கால் வெயிட்டிங்கில் போக ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன் யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் என்னென்னா ஓவர் அவங்க மேலே இருக்கிற ஒரு பிரியம். நம்மக்கிட்ட மட்டும்தான் பேசணும், நம்மக்கிட்ட மட்டும்தான் இது பண்ணணும். நம்ம ஃபோன் எடுத்தோன்னே வெயிட்டிங்கில் போகுதா, ஃபோன் எடுத்து நம்ம அடுத்த கால் அட்டன் பண்ணும்போது யார்கிட்ட பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு மன நிம்மதி ஆகிடும். இல்லையா, வெயிட்டிங்கில் போகும்போது அடுத்த ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு கால் பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் லைனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும், அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்க மைண்டில் என்ன ஓடுதுன்னு தெரியாது. ஸோ அதை விட்டுட்டு கடந்த காலங்களை நினச்சிக்கோங்க, அதை மறக்க முடியாது. கடந்த காலங்களை நினச்சி நம்ம கூட இருக்கிறவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட வேண்டாம். எல்லாருக்குமே ஒரு லவ், அவங்களுக்கும் மேரிட் ஆகிருக்கும், அவங்களும் அந்த பர்சனுக்கும் மேரிட் ஆகிருக்கும், குழந்தை இருக்கலாம். ஸோ அது மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்போது தற்செயலாக சில இடங்களில், இப்போது எக்ஸாம்பிளுக்கு தற்செயலாக அவங்கள சில இடங்களில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபீலோடையே இருந்தீங்கன்னா அவங்கள அறியாமல் உங்கள் ஐ கான்டாக்ட் மாறும், அது பக்கத்தில் இருக்கவங்கள காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சில விஷயங்கள் நம்மளை கடந்து வரும், அதை தாண்டி நம்ம மறந்து போயிடணும். நம்ம கூட இருக்கிற பர்சன், நம்ம கூட இருக்கிறவங்கள லவ் பண்ணுங்க. நம்ம கூடவே நம்மளுக்காகவே இருக்கிறாங்கல்ல ஒரு சில பர்சன், அவங்கள லவ் பண்ணுங்க, அவங்களுக்கு எஃபெக்ட் கொடுங்க. பட் அடிக்ட் ஆகிடாதீங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும், நம்ம ஷேர் பண்ணுவோம், வேலை பளுகள் இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ அதை நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் அவங்களோட ஒரு போதை அடிக்ட்லேயே இருந்தீங்கன்னா நம்மளால் வேலை செய்ய முடியாது. ரெண்டுமே வேணும், ஒரு மனிதனுக்கு ரெண்டுமே வேணும். ரிலாக்ஸ்னஸும் வேணும், ஒரு ஹாப்பினஸும் வேணும், ஒரு ப்ரெஷரு எல்லாமே இருக்கும். இதுதான் லைஃப். ஸோ ஒரு ஒன்றுலையே நீங்கள் ஈவன் ஒரு லைன்லேயே போயிட்டே இருந்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம மறந்துடுவோம். ஸோ இதுக்கு என்னோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே வேணும், எல்லாமே நம்மளுக்குள்ள அவங்க கூட கைட் பண்ணுங்க, அவங்க கூட பேசுங்க, அவங்க நினைவுகள் இருக்கும். பட் கூட இருக்கிற சில பர்சனை கைவிட்டுறாதீங்க. அதுதான் என்னோட பதிலாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பர்சனை நம்புறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க, அவங்க பதிலே சொல்லலை, நம்ம மேலே எஃபெக்ட், அதாவது பாசம் இல்லை, நம்ம தான் ஒரு பக்கமாகவே பேசிகிட்டு இருக்கோம், அவங்கக்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை, அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டேன்றாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களை பற்றின அக்கறையும் பாசமும் நிறைய அவங்கக்கிட்ட இருக்கும். ஒருத்தவங்க உங்ககிட்ட நான் லவ் பண்ணுறேன், உங்களே நினச்சிட்ருக்கேன், உங்களே இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மையான ஒரு பாசமோ லவ்வோ கிடையாது. ஆனால் உங்களோட வாழ்க்கைக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு உங்களை மறைமுகமாக கைட் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் உண்மையான பாசம் தான். ஸோ ஓப்பன் டாக்காக ஒருத்தவங்க சொல்லலை அதனால அவங்க பாசம் இல்லை, லவ்வபுளாக இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக அவங்க மனசுக்குள்ளேயும் நீங்கள் இருப்பீங்க. அது எந்த இடத்துல உங்களை கைட் கொடுக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டான முறையில் கைட் கொடுத்து கொண்டு போகும். ஸோ இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.